السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمد الله العليم ونصلي ونسلم على الرسول الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. إن أول بيت ولي للناس للذي ببكة مباركا وهدى للعالمين. صدق الله مولانا العليم. قال نبينا صلى الله عليه وسلم: من أراد الحج فليتعجل. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சங்கைக்குரிய துல்காயிதா மாதத்தின் முதல் ஜும்மாவிலே நாம் வீற்றிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த புனிதமான மாதம் ஹஜ்ஜினுடைய காலங்கள் ஆரம்பமாகிவிட்டது. ஹாஜிகள் எல்லாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்பட்டு தயாராகி இந்த மாதத்திலே புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுக்க இந்த சங்கைக்குரிய மாதத்திலே எல்லா பக்கங்களில் இருந்தும் எல்லா பாகங்களில் இருந்தும் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஹாஜிகள் மக்காவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் வாழ்க்கையிலே எத்துணை உமராக்களை செய்தார்களோ அத்துணை உமராக்களும் துல்காயிதா மாதத்தில் தான் செய்திருக்கிறார்கள் என்பது வரலாறுகளின் குறிப்புகளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜ் என்பது ஹாஜிகளுடைய தங்களுடைய தேவைகளை, பயணத்திற்குண்டான தேவைகள், முன் தயாரிப்புகளை செய்யக்கூடிய இந்த மாதம் துல்காயிதா மாதம் என்று சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்தது ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ஹஜ் செய்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்ததில் இருந்து இன்று வரை எல்லா ஹாஜிகளும் 1438வது ஹஜ்ஜை ஹாஜிகள் நிறைவேற்றக்கூடிய அந்த வருடங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹிஜ்ரி 1447வது ஹிஜ்ரி. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 9இல் தான் ஹஜ்ஜை ஆரம்பித்தார்கள், ஹஜ் செய்தார்கள். அந்த கணக்கின்படி நாம் பார்க்கின்ற நேரத்திலே இன்றைய வருடத்திலே ஹஜ்ஜினுடைய காலங்கள், ஹஜ்ஜினுடைய வருடங்கள் 1438 வருடங்களாக ஹஜ்ஜுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கணக்கிடப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்பற்றுதலில் இருந்து இதுவரை எல்லோரும் ஹஜ் செய்து கொண்டிருக்கிறார்கள். வருடம் தோறும் ஹாஜிகள் ஒவ்வொரு ஊர்களில் இருந்தும், ஒவ்வொரு நாடுகளில் இருந்தும், ஒவ்வொரு கிராமங்களில் இருந்தும், ஒவ்வொரு நகரங்களில் இருந்தும், எல்லா தேசங்களில் இருந்தும் ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்படுகிறார்கள். இந்த வருடம் தமிழ்நாட்டிலே ஹஜ் கமிட்டியின் மூலமாக 4065 பேர்கள் ஹஜ் செய்வதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலே இப்படி கணக்கிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த நாட்டில் முழுக்க, இந்தியாவின் முழுக்க 1,75,025 பேர்கள் ஹஜ் செய்வ நாடி இருக்கிறார்கள் என்பதாக தோராயமாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இந்த வருடத்திலே ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பயணங்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஹாஜிகள், ஹஜ்ஜுகளை நிறைவேற்றுவதிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களின் ஹஜ்ஜுகளை மக்பூலான ஹஜ்ஜாக, மப்ரூரான ஹஜ்ஜுகளாக அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும். யாரெல்லாம் இந்த வருடங்கள் ஹஜ்ஜு செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் ஹஜ்ஜுகளை கபூல் செய்ய வேண்டும். வருங்காலங்களிலே ஹஜ்ஜு செய்யாதவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ வருங்காலங்களிலே அவர்களுக்கு ஹஜ்ஜை அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்து விட்டார்களோ திரும்ப திரும்ப ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் அவர்களுக்கு நசீபாக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த புனிதமான ஹஜ்ஜுடைய மாதங்களிலே நாம் வீற்றிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹஜ் என்பது மிகப்பெரிய ஒரு அற்புதம். உலகத்திலேயே எல்லா அற்புதங்களை விடவும் ஹஜ் என்பது மிகச்சிறந்த அற்புதம். எந்த மார்க்கத்திலும் இல்லை, எந்த சமயத்திலும் இல்லாத ஒரு அற்புதம் ஹஜ். ஹஜ் அற்புதம் ஆகிறது அல்லவா, அது இது இங்கே மட்டும் அற்புதம் அல்ல, அங்கேயும் அற்புதமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஹஜ் என்று சொன்னால் நாடுதல், ஒன்று கூடுதல் என்று சொல்லப்படும். மிகப்பெரிய தேசம் முழுக்க ஒன்று கூடுதலுக்குத்தான் ஹஜ் என்று சொல்லப்படும். காபாவை முன்னோக்கி அதிலே சில அமல்களை செய்வதற்காக வேண்டி மக்களை அழைத்து கொண்டு போய் ஒரே இடத்தில் ஒரே நாளிலே செய்யக்கூடிய அமலுக்குத்தான் ஹஜ் என்று சொல்லப்படுகிறது. உலகத்திற்கே மர்கஸ். இஸ்லாம் எங்கே புறப்பட்டதோ அங்கே மீண்டும் சென்று எல்லோரும் அல்லாஹுவின் இல்லத்தை தரிசிக்கின்ற அந்த தரிசனம்தான் ஹஜ் என்று சொல்லப்படுகிறது. இஸ்லாம் தோன்றியதிலிருந்து இஸ்லாத்தின் மயமாக்கப்பட்ட அந்த இடம் மக்கத்துல் முக்கர்ரமா என்று சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹஜ் செய்யக்கூடியவர்களுக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஹஜ் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், உலகத்திலே மூமின்களாக இருக்கக்கூடிய மூமின்களின் உள்ளங்களில் யாருடைய உள்ளங்களில் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் இல்லையோ அவர்களின் ஈமானிலே சந்தேகம் இருக்கிறது என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ்களின் மூலமாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள், ஹஜ் என்பது ஷஆயிரில்லாஹ், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். நிச்சயமாக அல்லாஹுவின் அடையாள சின்னங்கள் தான் ஹஜ் என்பதாக அல்லாஹு குர்ஆனிலே சொல்லுகிறான். ஒரு ஹஜ் ஆகிறவன் ஹஜ் செய்கின்ற நேரத்திலே அவன் எங்கிருந்து புறப்படுகிறானோ, எந்த தெருவில் இருந்து புறப்படுகிறானோ, அங்கிருந்து புறப்பட்டு எந்த தெருக்களை போய் சந்திக்கிறானோ, எந்த பள்ளம் மேடுகளை அங்கே மக்காவிலேயும் மதீனாவிலும் அவன் மிதிக்கிறானோ, மலைகளின் மீது ஏறுகிறானோ, பள்ளத்தாக்குகளில் இறங்குகிறானோ, எந்த மஸ்ஜிதுக்குள் நுழைகிறானோ, எங்கெல்லாம் குன்றுகளின் மீது ஏறுகிறானோ, எதையெல்லாம் சந்திக்கிறானோ, எந்த மையானங்களிலே போய் அவன் சந்திக்கின்றானோ, மக்காவிலும் சரி மதீனாவிலும் சரி அவன் கால் வைக்கின்ற தடயங்கள் எல்லாம் அழியாத இஸ்லாத்தின் தடயங்கள் என்று சொல்லப்படுவது மட்டுமல்லாமல் அழியாத சின்னங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த அடையாள சின்னங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு செல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், வணக்க வழிபாடுகளிலேயே வணக்கம் செய்வதற்காக வேண்டி புறப்பட்டு செல்லக்கூடிய இடங்களில் 3 இடங்கள் இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே முதல் இடம் காபத்துல்லா என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளின் நோக்கமே காபத்துல்லா தான். காபாவை பார்ப்பது அவர்களுக்கு நோக்கம். காபாவை தவாஃபு செய்வது, வலம் வருவது அதனுடைய நோக்கம். அங்கே தொழுவது, வணங்குவது, துஆ செய்வது, இவைகள் தான் அங்குடைய நோக்கம் என்பதாக சொல்லப்படுகிறது. இஸ்லாத்தின் அடையாள சின்னங்களில் மிகச் சிறந்தது பைத்துல்லா,
காபத்துல்லா என்பதாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன் அவ்வள பைத்தின், நிச்சயமாக முதல் வீடு, அல்லாஹுவின் முதல் வீடு, பைத்தியே இன் அவ்வள பைத்தின் உதியல் இன்னாஸ், மனிதர்கள் வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகத்திலே முதலாக எழுப்பப்பட்ட வீடு காபத்துல்லா. லல்லதி பிபக்கத முபாரகா, அல்லாஹ் சொல்லுவான் பக்கா என்ற இடம் என்று சொல்லுவான். மக்காவிற்கு முன்னால் பெயர் பக்கா என்று சொல்லப்படுகிறது. மதீனாவிற்கு முன்னால் ஒரு பெயர் சொல்லப்பட்டது, எஸ்ரிப் என்பதாக சொல்லப்பட்டது. இப்பொழுது மதீனா என்று சொல்லப்படுகிறது. அந்த மக்காவிலே இரண்டு விஷயங்களை அல்லாஹ் சொல்லுவான். ஒன்று சொல்லுவான் முபாரக்கன் வஹுதன் என்று சொல்லுவான். இந்த மக்கா பரக்கத்து பொருந்திய இடம், வஹுதன் அது நேர்வழி காட்டக்கூடிய இடம் என்று அல்லாஹ் சொல்லுவான். இரண்டு விஷயங்களை அல்லாஹ் சொல்லுகிறான். மக்காவிலே பரக்கத் இருக்கிறது, நேர்வழி இருக்கிறது என்று சொல்லுவான். உண்மைதான், பாக்கியம் பொருந்திய இடம்தான் அந்த ஆலயம். லட்சோப லட்ச மக்கள், 25 லட்சங்கள் 30 லட்சங்கள் என்றெல்லாம் கணக்கிட முடியாத நிறைய பேர்கள் அங்கே செல்லக்கூடிய இடம் அது. அங்கே அவர்கள் அல்லாஹுவின் நாட்டப்படி அவர்கள் லட்சக்கணக்கான பேர்கள் உள்ளே நுழைகிறார்கள். உள்ளே நுழைகின்ற நேரத்தில் அந்த நகரம் விரிவு கொடுக்குகிறது. சின்ன நகரம் தான், சென்னை போன்று கூட அல்லது, சென்னை போன்ற மிகப்பெரிய ஒரு சிட்டி அல்ல. ஆனால் மக்கா என்பது ஒரு சிறிய நகரம். அந்த சிறிய நகரம் 25 லட்சம் பேர்கள் 30 லட்சம் பேர்கள் உள்ளே இறங்குகின்ற நேரத்தில் அது விரிந்து கொடுக்குகிறது. அதுதான் முபாரக்கன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பரக்கத்து பொருந்திய இடம். எத்துணை பேர்கள் உள்ளே வந்தாலும் அவர்களை எடுத்துக்கொள்ளும், உள்ளே இடம் கொடுக்கும், அது விரிந்து இடம் கொடுக்கும். அங்கே அவர்கள் உள்ளே வருவார்கள். அவர்கள் செய்ய வேண்டிய அமல்களையும் பொறுமையாக எல்லா அமல்களையும் செய்துவிட்டு மீண்டும் திரும்புவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதுதான் முபாரக்கன் என்பதாக சொல்லுகிறான். பரக்கத்து பொருந்திய ஊர் அது. அது அல்லாஹ் தஆலா அந்த மக்காவில் மட்டும்தான் வைத்திருக்கிறான். வேறு எந்த ஊரிலும் அது இல்லை, வேறு எந்த நாடுகளிலும் இல்லை. கண்ணியமானவர்களே, ஒரு ஊரிலே ஒரு கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்கிறோம் என்று சொன்னால் அதிலே 1 லட்சம் பேர்கள் கூடினால் அந்த ஊர் தாங்காது. வாகனம் நிறுத்துவதற்கு இடமில்லை என்று பயப்படுவோம். தண்ணீர் இல்லாமல் போகிவிடும் என்று பயப்படுவோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, தினசரி வாழ்க்கைகள் அங்கே தடைபெறும். ஒரு சாதாரணமாக எம்எல்ஏவோ எம்பிஓவோ இந்த ரோட்டிலே கடந்து செல்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு சாலைகள் நெரிசல்கள் ஏற்படுகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் காபத்துல்லாவில் லட்சோப லட்ச மக்கள் உள்ளே இறங்குவார்கள். நெரிசல்கள் இல்லை, அங்கே ஆபத்துகள் இல்லை, உயிர் இழப்புகள் இல்லை. ஆனால் அங்கே எந்த பற்றாக்குறைகளும் இல்லை. தண்ணீர் இல்லை என்று சொல்ல முடியாது. தண்ணீரே இல்லாத இடம் அது. பாலைவனம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாலைவனத்திலே மக்காவிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மக்காவை அவ்வளவு விஸ்தீர்ணமாக பரக்கத்து பொருந்திய இடமாக வைத்திருக்கிறான். எத்துணை லட்சம் பேர்கள் வந்தாலும் அங்கே அவர்கள் சிறுநீர் கழிக்கிறார்கள். எத்துணை லட்சம் பேர்கள் வந்தாலும் அங்கே மலம் கழிக்கிறார்கள். எத்தனை லட்சம் பேர்கள் வந்தாலும் அவர்களுக்கு உணவுகள் கிடைக்கிறது. எத்துணை நாட்டவர்கள் வந்தாலும் அவரவர்களுடைய நாட்டினுடைய உணவுகள் கிடைக்கிறது. எத்துணை கோடி மக்கள் வந்தாலும் தண்ணீர் பற்றாக்குறை இல்லை. காபா முபாரக்கன், அது பரக்கத்து பொருந்திய இடம் என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வசதி வாய்ப்புகள் எல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே எதுவும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு இடம் இல்லை. எதை கேட்டாலும் கேட்டதெல்லாம் கிடைக்கின்ற இடம் என்று சொல்ல முடியும். ஆஜிகள் எதையெல்லாம் கேட்கிறார்களோ அனைத்தும் அங்கே கிடைக்கின்ற இடம்தான் காபத்துல்லா. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் முபாரக்கன் என்று சொல்லுகிறான். வஹுதல் லில் ஆலமீன், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய இடம் என்பதாகவும் அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிமார்கள், உலகத்தில் வந்த நபிமார்கள் அனைவர்களும் காபாவிலே தவாஃப் செய்தவர்கள் தான்.
எந்த நபியும் தவாஃபு செய்தவர்கள் இல்லை என்று சொல்ல முடியாத அளவிற்கு லட்சக்கணக்கிலே நபிமார்கள் வந்தார்கள் அல்லவா. ஆதம் நபியை தொட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எல்லா நபிமார்களும் காபாவிலே சென்று தவாஃபு செய்தவர்கள் தான். உள்ளே சென்று தவாஃபு செய்தவர்கள், துஆ செய்தவர்கள் தான். அத்துணை நபிமார்களும் அந்த காபாவிலே பிரார்த்தனைகள் செய்தார்கள். அதே போன்று உலகம் அழியும் காலங்கள் வரை எல்லா முஸ்லிம்களும் அங்கே சென்று தவாஃபு செய்யக்கூடிய இடம்தான் சிறந்த இடம். அதுதான் காபத்துல்லா என்று சொல்லப்படுகிறது. உலகிலேயே தவாஃபு செய்வது என்ற இடம் இருக்கிறது என்று சொன்னால், சுற்றி வருவது, ஒரு வீட்டை சுற்றி வருவது, ஒரு பள்ளியை சுற்றி வருவது என்பது வேறு எங்கும் இல்லை, காபத்துல்லா மட்டும்தான். நம் ஊரிலே எந்த பள்ளியையும் சுற்றி வர முடியாது. நமக்கு பிரியமான இடத்திலே சுற்றி வருவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. ஆனால் காபத்துல்லாவை மட்டும்தான் சுற்றி வர வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட கடமைகள். அங்கே சென்றால் தவாஃபு செய்தே ஆக வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், வேறு இடங்களிலே சுற்றி வருவதற்கு அனுமதி இல்லை, காபாவில் மட்டும்தான். துவக்க காலங்களிலே இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கிய இடமும் காபத்துல்லா தான். காபாவை சுற்றி பல இடங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் வசனங்கள் இறங்கியது என்பது வரலாறுகள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் இறங்கிய பாக்கியம் பொருந்திய இடம்தான் காபத்துல்லா. நாம் எப்பொழுதெல்லாம் தொழ ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த திசையை நோக்கித்தான் தொழுகிறோம். காபாவை நோக்கித்தான் தொழ ஆரம்பிக்கின்ற வயதில் இருந்து அவன் மரணித்து இல்லை, மரணத்திற்கு பின்னாலும் அவன் காபாவை தான் நோக்குகிறான். ஒவ்வொரு வக்திலேயும் காபாவை நோக்கி நின்றுதான் தக்பீர் கட்டி தொழுகிறோம். அது எந்த தொழுகையாக இருந்தாலும் சரி, மனிதன் பிறந்ததிலிருந்து அவனுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்ட அந்த தினத்திலிருந்து அவன் காபாவை நோக்கி, கிப்லாவை நோக்கி தக்பீரை கட்டி தொழுகிறான். அவன் லொஹர் தொழுகையாக இருந்தாலும் சரி, ஜும்மா தொழுகையாக இருந்தாலும் சரி, ஜனாசா தொழுகையாக இருந்தாலும் சரி, ஈது பெருநாட்கள் தொழுகையாக இருந்தாலும் சரி, மழைக்காக வேண்டி தொழக்கூடிய தொழுகைகளாக இருந்தாலும் சரி, சூரிய கிரகணத்திற்காக வேண்டி தொழக்கூடிய தொழுகைகளாக இருந்தாலும் சரி, எந்த தொழுகைகளாக இருந்தாலும் காபாவை முன்னோக்கித்தான் தொழுகிறார். கடைசியாக மனிதன் இறந்து போனதற்கு பின்னால் கூட, அவன் இறந்து போனதற்கு பின்னால் கூட அவனை கபருக்குழியிலே வைத்து விட்டு அவன் முகத்தை காபாவின் பக்கம் திருப்பி வைக்கப்படுகிறது. ஒரு முஸ்லிம் பிறந்ததிலிருந்து இறந்து மண்ணாக போகின்ற வரையிலேயும் அவன் காபாவை முன்னோக்கி நிற்க வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இல்லம் தான் காபத்துல்லா. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமின் பிறப்பும் இறப்பும் அவனோடு ஒட்டி பிணைந்திருப்பது காபா என்று சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி ஒட்டி பிணைந்திருந்த காபா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை நோக்கி தொழுதார்கள். ஆனால் ஒரு 1.5 வருடங்கள் காபாவை நோக்கி தொழாமல் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதார்கள். அல்லாஹுவின் ஏற்பாடு அது. அல்லாஹு பைத்துல் முகத்தஸை திரும்பி தொழச் சொன்னான். காபாவை திரும்பி தொழுது கொண்டிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்துல் முகத்தஸை திரும்பி தொழ வேண்டும் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பைத்துல் முகத்தஸை திரும்பி தொழ வைத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸை திரும்பி தொழுது கொண்டிருந்தார்கள். கண்ணியமானவர்களே, 1.5 வருடங்கள் அப்படி தொழுது கொண்டிருந்தாலும் பெருமானாரின் உள்ளங்களும் சஹாபாக்களுடைய உள்ளங்களும் காபாவை திரும்பி தொழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் இவர்களை பார்த்து பல நுவல்லியன்னக கிபிலத்தன் தரலா, அல்லாஹு சொல்லுவான், நபியே, உங்களுடைய உள்ளம் என்ன ஆசைப்படுகிறது என்று எனக்கு தெரியும். நீங்கள் பைத்துல் முகத்தஸை திரும்பி தொழுகிறீர்கள், ஆனால் உங்கள் உள்ளம் காபாவை திரும்பி தொழ வேண்டும் என்று சொல்லுகிறது. பல நுவல்லி என்னக்க கிபிலத்தன் தரலா, உங்கள் உள்ளம் எதை ஆசைப்படுகிறதோ, பொருந்துகிறதோ, எதை நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த கிப்லாவை நான் மீண்டும் உங்களுக்கு திருப்புவேன் என்று சொல்லுவார். தொழுது கொண்டிருக்கின்ற நேரத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹியை அனுப்பி பைத்துல் முகத்தஸை தொழுது கொண்டிருந்த பெருமானார் கிப்லாவை திரும்பி தொழுதார்கள் என்பதாக வரலாறு.
கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட பிரதானமான இடம்தான் காபத்துல்லா. அல்லாஹ் தனக்கென்று உலகத்திலே ஒரு பள்ளி வாசலை கட்ட வேண்டும் என்று முதலிலே கட்டுமான பணிகளை கொண்டு வருவதற்கு யாரை தேர்வு செய்தான் என்று பார்க்குகின்ற நேரத்திலே மலக்குமார்களை தேர்வு செய்தான். காபாவை முதலிலே கட்டுவதற்கு மலக்குகள் தான் வானத்திலிருந்து கீழே இறங்கினார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த கட்டுமான பணிக்கு என்ஜினியராக அல்லாஹு தான் இருந்தான். அந்த காபாவை எப்படி சதுரமாக கட்ட வேண்டும், அதை எப்படி கடக்கால் எடுக்க வேண்டும், அதன் சுற்று சுவர்களை எப்படி கட்ட வேண்டும், அதன் 4 மூலைகளும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு முடிவு செய்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த காபாவை மலக்குமார்களின் மூலமாக கட்டினான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டு உலகம் முழுக்க தண்ணீரால் ரொம்பப்பட்ட நேரத்திலே காபத்துல்லாவும் அழிந்து போனது. எல்லாம் அழிந்து போனது. ஆனால் காபாவும் அழிந்து போய் காபாவினுடைய சுற்று சுவர்கள் எல்லாம் இடிந்து போனது. ஆனால் அந்த 4 அச்சுகள் மட்டும் இருந்தது. 4 மூலையின் அச்சுகள் மட்டும் இருந்தது. அந்த 4 மூலை அச்சுகளை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்ததற்கு பின்னால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இது யர்ஃபு இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில், இப்ராஹிமே நீங்களும் உங்களுடைய மகன் இஸ்மாயிலும் 2 பேர்களும் சேர்ந்து விடப்பட்டிருக்கின்ற அந்த அச்சிலிருந்து காபாவை கட்டுங்கள் என்பதாக அல்லாஹு சொல்லுகிறார். காபாவை ஆரம்பத்திலிருந்து மலக்குமார்கள் தான் கட்டினார்கள். அந்த அச்சிலிருந்து தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார்கள் என்பது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். காபா ஒரு அற்புதம். காபா இருக்கிறது அல்லவா ஒரு அதிசயம். அது அதிசயம் மட்டுமல்ல, இது இங்கே பார்க்கின்ற நேரத்தில் அது அதிசயமாக நமக்கு தெரிகிறது. ஆனால் காபாவை கட்டும் பொழுதே அது ஒரு அதிசயம் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டுவதற்காக வேண்டி ஒரு செங்கலை எடுத்து வைப்பார்கள், இன்னொரு செங்கலை பக்கத்தில் வைப்பார்கள். நாம் எல்லாம் வீடு கட்டுகின்ற நேரத்தில் ஒரு செங்கலை வைத்து இன்னொரு செங்கலையும் 2 செங்கலையும் இணைப்பதற்காக வேண்டி கலவைகளை நாம் பயன்படுத்துகிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு செங்கலை எடுத்து வைப்பார்கள், இன்னொரு செங்கலை எடுத்து வைப்பார்கள், தானாக அது ஒட்டிக்கொள்ளும். அது ஒரு அதிசயம். காபத்துல்லாவின் கட்டிடத்தினுடைய நிர்மாணிக்கின்ற கட்டிடங்கள் இருக்கிறது அல்லவா, அது அதிசயமான நிர்மாணிக்கப்பட்டது என்பதாக சொல்லப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அற்புதமான கட்டிடங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டி முடித்தார்கள். கட்டி முடித்ததற்கு பின்னால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சுவனத்திலிருந்து ஒரு வெள்ளைக்கல், ஹஜருல் அஸ்வத் என்ற கல்லை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சுவனத்திலிருந்து இறக்கி அந்த கல்லை காபாவோடு ஒட்டி வைக்க சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அன்ஸலுல் அஸ்வத, அந்த அஸ்வத் என்ற கல் இருக்கிறது அல்லவா, வானத்திலிருந்து கீழே இறங்குகின்ற நேரத்தில் பைலா, வெண்மையாக இருந்தது. பாலை விட வெண்மையாக இருந்தது, பாலை விட கடினமான வெண்மையாக இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள் எல்லாம் ஒவ்வொரு வருடங்களும் அதன் மீது பாவங்களை தடவி தடவி அது கருமையாக போய்விட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த பாக்கியமான அந்த கல் பொதிக்கப்பட்டது. கொஞ்ச காலத்திற்கு பின்னால் பஹரைனிலிருந்து அந்த கல்லை திருடி சென்று விட்டார்கள். பஹரைனிலிருந்து ராபிகா என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருந்து வந்தவர்கள் காபத்துல்லாவில் இருக்கின்ற ஹஜருல் அஸ்வத் கல்லை நம் நாட்டுக்கு திருடி கொண்டு போய்விட்டால், எடுத்து கொண்டு போய் வைத்து விட்டால் நம் நாடு செழிப்பாக இருக்கும் என்று நினைத்து எடுத்து கொண்டு விட்டார்கள். ஹஜருல் அஸ்வதுடைய கல்லுனுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா? திருடிட்டா திருடினவன் கொண்டு வந்து வச்சுவான், அவனை விடாத அந்த கல்லு. அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை தண்ணீரில் போட்டால் மிதக்கும். ஹஜருல் அஸ்வத் அந்த கல்லை தீயினால் எரித்தால் அது எரியாது. ஹஜருல் அஸ்வத் அந்த கல்லை அவர்கள் என்ன செய்தார்கள்? உடைத்து சின்ன பின்னமாக ஆக்கி கடைசியாக 8 துண்டுகளாக ஆக்கிவிட்டார்கள். குறைந்தது அந்த பஹரைனிலே அவர்கள் சில ஆண்டுகள் வைத்திருந்தார்கள்.
வைத்து அவர்கள் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். 25 வருடங்கள் காபாவை விட்டு ஹஜருல் அஸ்வத் பிரிக்கப்பட்டது. பிரிக்கப்பட்டு 25 வருடத்திற்கு பின்னால் அது மீண்டும் காபாவை வந்து சேர்ந்தது. அந்த மக்களிலே ஒரு அறிஞர் சொன்னான், நீங்கள் இந்த கல்லை எங்கு எடுத்தீர்களோ அங்கே கொண்டு போய் வைத்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பாகும் என்று சொன்னான். வரக்கூடிய துயரங்கள், தொடர்ந்து அவர்களுக்கு சோதனைகள் வந்தது. அவர்கள் நினைத்தது ஹஜருல் அஸ்வத் கல்லை நம் நாட்டிலே வைத்து விட்டால் செழிப்பு வரும் என்று நினைத்தார்கள். ஆனால் அங்கே தொடர் சோதனைகள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நாட்டை விட்டே ஓடி போய் விடுவோமோ என்ற அளவிற்கு அவர்களுடைய சோதனைகள், பஞ்சங்கள், பட்டினிகள் ஏற்பட்டு விட்டது. அப்பொழுது ஒரு மனிதர் சொன்னார், இந்த கல்லை எங்கே எடுத்தீர்களோ அங்கே கொண்டு போய் வைத்து விடுங்கள். அங்கே கொண்டு போய் வைக்கப்பட்டது. அந்த 8 துண்டுகளாக்கப்பட்டது தான் இன்றைக்கு சில்வரிலே அதற்காக வேண்டி வளையங்கள் இட்டு அழகான முறையிலே அதை நேமினேஷன் பண்ணி அதை வைத்திருக்கிறார்கள். 8 துண்டுகளாகத்தான் இருக்கிறது. முழுமையான ஹஜருல் அஸ்வதாக இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல செழிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு சோதனைகளை கொடுத்தார். யார் ஹஜருல் அஸ்வத் கல்லை திருடுகிறார்களோ அவர்களுக்கு சோதனைகள் வரும், வேதனைகள் வரும். ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த கல்லை 25 ஆண்டுகளுக்கு பின்னால் மீண்டும் காபாவிலே கொண்டு வந்து வைக்கப்பட்டது. வைக்கப்பட்டதற்கு பின்னால் இன்று வரை, கியாமத் வரை அந்த ஹஜருல் அஸ்வத் பாதுகாக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த ஹஜருல் அஸ்வத் யமீனுல்லாஹ், அல்லாஹுவின் அது வலதுகரம், அல்லாஹுவின் வலதுகரம். யார் அந்த ஹஜருல் அஸ்வதின் மீது தங்கள் கரங்களை வைத்து பையத்து செய்கிறார்கள், என் பாவத்தை மன்னித்து விடு, என் பாவங்களை மன்னித்து விடு என்று யார் அந்த ஹஜருல் அஸ்வதின் மீது கரங்களை வைக்கிறார்களோ அவருடைய பாவங்களை எல்லாம், உடலில் இருக்கக்கூடிய பாவங்களை அது உரிந்து எடுத்துவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜருல் அஸ்வதிற்கு யாரெல்லாம் அதை தொட்டு முத்தமிடுகிறார்களோ அது மறுமை நாளிலே அவர்களுக்கு சாட்சி சொல்லும் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட அற்புதங்கள் நிறைந்த இடம்தான் காபத்துல்லா. இது மட்டுமல்ல, நான் சொல்லப்பட்ட விஷயங்களில் 1-2 விஷயங்களைத்தான் உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறேன். காபா இருக்கிறது அல்லவா, அது ஒரு புனித ஸ்தலம். அதில் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். நல்லதை நினைத்தால் நடக்கும், தீயதை நினைத்தாலும் நடக்கும். காபாவிற்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் நல்லதை மட்டுமே நினைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அங்கே நல்லதை மட்டும் நினைத்தால் நடக்கும், தீயதை நினைத்தாலும் நடக்கும். தீயதை நீங்கள் நினைக்க வேண்டாம் என்று உங்களுக்கு அச்சுறுத்தப்படுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை பார்த்தவுடன் அவர்களுக்கு துக்கம் அதிகமாக வரும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கே இருக்கக்கூடிய அனைவர்களும் காபாவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், மூமின்களிலேயே யாருக்கெல்லாம் காபாவை பார்ப்பதற்கு ஆசை இல்லையோ, காபாவை போய் சந்திக்க வேண்டும் என்று யாருக்கு பிரியம் இல்லையோ அவர்களின் ஈமானிலே சந்தேகம் இருக்கிறது என்பதாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்லுவார்கள். முதலிலே காபாவிற்கு போக வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும். காபாவிற்கு போக வேண்டும் என்ற ஆசையும் அன்பும் பாசமும் இருக்க வேண்டும். அப்படி அன்பும் பாசமும் இருந்தால் மட்டுமே அல்லாஹ்வின் இல்லத்திற்கு உங்களை அழைத்து செல்வான். லைஃபுல்லாஹ், ஹாஜிகள் எல்லாம் அல்லாஹ்வின் விருந்தாளிகள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹாஜிகள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய விருந்தாளிகள். அல்லாஹ் யாரை பிரியப்படுகிறானோ அவர்களை விருந்தாளிகளாக தேர்வு செய்கிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த காபாவை சந்திக்கின்ற பாக்கியங்களை, அந்த காபாவிலே தவாஃப் செய்யக்கூடிய பாக்கியங்களை, அந்த காபாவிலே சை செய்யக்கூடிய பாக்கியங்களை, அந்த காபாவை நாம் தொடர்ந்து ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியங்களை ஹஜ் செய்தவர்களுக்கு அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். ஹஜ் செய்யாதவர்களுக்கு அல்லாஹ் ஹஜ்ஜை நசீபாக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வருடம் ஹஜ் செய்யக்கூடிய அனைத்து ஹாஜிமார்களுக்கும் அல்லாஹ் அவர்களின் ஹஜ்ஜை மக்பூலாக, மபரூராக ஆக்கி அருள வேண்டும். வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜுகளையும் உம்ராக்களையும்
தவாஃபுகளையும் அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக வாழும் காலங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடியவர்களாக வாழும் காலங்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த கலிமாவை வாழ்க்கையிலே அதை கடைபிடித்து வாழும் காலங்கள் எல்லாம் அதன்படி நடந்து கடைசியாக கலிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹுரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு.